20 ஆண்டு காலம் உன்னதமான சாட்சியாய் திகழ்ந்த சாலமோன் பின்னான நாட்களிலே கர்த்தர் தடை செய்த 2 காரியங்களை துணிந்து தெரிந்து கொண்டான். ஒன்று, தனக்கென்று குதிரைகளை அதிகமாக சேர்த்து கொண்டான். இரண்டாவதாக பல பெண்களை தனக்கென்று சேர்த்து கொண்டான். இந்த பெண்களே ஒரு காலத்தில் சேபா ராஜஸ்திரிக்கு சாட்சி பகிர்ந்த சாலமோனை கர்த்தரை விட்டு தூரமாக்கி விட்டார்கள். பல வேளைகளிலே நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் வேண்டாம் என்று உரைக்கிற காரியங்களின் விளைவுகளை நாம் புரிந்து கொள்ளாதபடியினாலே அதை தெரிந்து கொண்டு நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நமக்கு தேவையில்லை என்று கர்த்தர் தடுக்கும் காரியங்களை தொடர்ந்து நாம் பின்பற்றாமல் அதை கர்த்தருடைய கரத்திலேயே விட்டுவிடுவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 நாளாகவும் 8ஆம் அதிகாரங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே என் ஜனங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் குறிக்கிறது என்றும், மாம்சம் எப்பொழுதுமே பெருமை நிறைந்தது, எனவேதான் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்றும், இன்று விசுவாசிகளின் வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணநலன் மனத்தாழ்மை என்றும், கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை மன்னித்து நமக்கு சமாதானம், சந்தோஷம் நிறைவாக தருகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே சேபாவின் ராஜஸ்திரியின் இடத்தில் சாலமோன் சம்பாஷித்தது என்ன? மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக சாலமோன் செய்தது என்ன? இஸ்ரவேல் ராஜ்யம் எவ்வாறு பிளவுபட்டது என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 2 நாளாமும் 8ஆம் 9ஆம் அதிகாரங்களிலே சாலமோன் ராஜாவுடைய உன்னதமான காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தோம். 8ஆம் அதிகாரத்திலே ஈராம் தனக்கு கொடுத்த பட்டணங்களை சாலமோன் கட்டியதை குறித்தும், சாலமோன் பெற்ற ஒரு வெற்றியை குறித்தும், எகிப்து தேசத்து தனது மனைவியை தாவீதின் நகரத்தை விட்டு அப்புறப்படுத்தியதை குறித்தும், தேவாலயத்திலே ஆராதனை ஒழுங்குகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறச் செய்த செய்திகளை குறித்தும் சிந்தித்தோம். மேலும் 9ஆம் அதிகாரத்திற்கு முகவரியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உன்னதமான நிலைமை பார்த்து மற்ற ஜனங்கள் இழுக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், திருச்சபை உலகத்திற்குள்ளே கடந்து சென்று இயேசுவே இரட்சகர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் சிந்தித்தோம். 2 நாளாமும் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சாலமோன் தனது ராஜ்யத்தை குறித்த இரகசியத்தை சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெளிப்படுத்தினான். அதாவது, தேவனே தனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் என்பதை கூறினான். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இந்த தேவாலயத்திலே தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்பதையும், இந்த தேவாலயத்தின் மூலமாக தாங்கள் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் அவளுக்கு விவரித்து கூறியிருப்பான். வசனங்கள் 3-4 பாருங்கள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவர் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவைகளிலே ஒரு உதாரணத்தை தான் இங்கே பார்க்கிறோம். எனவே இஸ்ரவேல் தேசம் உலகத்திற்கு கர்த்தரை அறிவிப்பதிலே வெற்றி கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபொழுது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பகுதியிலே தான் பலிபீடம் இருக்கிறது.
எனவே அந்த பலிபீடத்திலே பலியிடுவதை குறித்து சாலமோன் அவளுக்கு விவரித்து கூறியிருக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியானது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அந்த காலகட்டத்திலே பாவத்திற்கான அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தும் பழக்கம் வேறு எங்கும் இல்லை. இது அவளை ஆச்சரியத்திற்குட்படுத்தியது. இந்த பலிதான் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். எனவே சாலமோன் இந்த பலியை குறித்து விவரம் சொல்லும் பொழுது நிச்சயமாக பாவத்தை எடுத்து போட வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சாலமோன் அவளுக்கு சொல்லியிருக்க வேண்டும். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பாருங்கள். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாயிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. இங்கே அவள் சொல்வது என்ன? தேவன் செய்த காரியங்களை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது அதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவளுக்கு விசுவாசம் இருந்திருக்கிறது. எனவேதான் சாலமோனின் மகத்துவத்தை குறித்து கேள்விப்பட்ட அவள் கடினமான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு எருசலேமிற்கு வந்தாள். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே அந்த பிரயாணம் எளிதான பிரயாணம் அல்ல. நினைத்தவுடனே பேருந்தையோ ரயிலையோ அல்லது ஒரு ஆகாய விமானத்தையோ பயன்படுத்தி சீக்கிரமாய் போய் சேர முடியாது. ஒருவேளை ஒரு சில மாதங்கள் கூட அவள் பிரயாணம் செய்திருக்கலாம். சூரியனின் கடுமையான வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் அவள் வந்து சேர்ந்தாள். அவள் அங்கே வந்ததின் நோக்கம் என்ன? இந்த ராஜாவுடைய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ளவும், அந்த ஞானத்தை கொடுத்த தேவனை கிட்டிச் சேர்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளவும் வந்திருப்பாள். எனவேதான் அவள் நேராக வந்து அதை காணும் வரை அவள் அமைதலாயிருக்கவில்லை. அவள் சொல்லும் வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாயிருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். இப்பொழுது இந்த பெண் தேவனை புகழ்கிறாள். இயேசு கிறிஸ்து இவளை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அவளுடைய செல்வ செழிப்பை பார்க்கும் பொழுது அவள் தென்மேற்கு அரபு தேசத்திலிருந்து வந்தது போல தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சொல்லும் பொழுது பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்திருக்க வேண்டும். தூர தேசத்திலிருந்து இயேசு பாலகனை பார்க்க வந்த ஞானிகளை விட இந்த பெண் கர்த்தரை மிக அதிகமாக அறிந்து கொண்டாள் என்று சொல்லலாம். அவள் சாலமோனை பார்க்க வரும்பொழுது ராஜஸ்திரிக்குரிய சகல ஆடம்பரங்களோடும் வெகுமதிகளோடும் வந்தாள். ஆனாலும் தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அவள் கண்ட தகன பலியின் காட்சியானது அவளை தொட்டுவிட்டது. பிரியமானவர்களே, இயேசுவின் தியாக மரணத்தை புரிந்து கொள்கிறவர்கள் தேவனின் அன்பை அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் தங்களை சுற்றியிருக்கிற புறஜாதியாருக்கு ஒரு சாட்சியாக இருந்ததிலே வெற்றி கண்டார்களா? ஆம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியாவிலே கிணற்றண்டையிலே ஒரு பெண்ணோடு பேசினார். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த காலம் வந்துவிட்டது. எனவேதான் இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் எடுத்துச் செல்கிறோம். ஆனால் சாலமோனின் காலங்களிலே உலகம் சுவிசேஷத்தை கேட்பதற்காக எருசலேமை தேடி வந்தது. 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோன் வாழ்ந்த நாட்களிலே சாலமோன் சுற்றியிருந்த மக்களுக்கு சாட்சி பகர்ந்தான். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான்.
இந்த வசனம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ள கேடான குணநலனை வெளிப்படுத்துகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அதிகமான குதிரைகளையோ மனைவிகளையோ சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் இரண்டையுமே சாலமோன் அதிகமாக பெருக்கிக் கொண்டான். இன்றைக்கும் நீங்கள் மெகிடோவிற்கு செல்வீர்கள் என்றால் சாலமோனின் குதிரை லாயங்களின் பகுதிகள் காணப்படுகின்றன. உண்மையாகவே மிக அதிகமான குதிரைகளை சாலமோன் வாங்கினான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை சாலமோன் உலகத்திலே ஆட்சி செய்த அரசருள் ஒரு பெரிய அரசனாய் இருந்திருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே சாலமோனுடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை பாருங்கள். சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புத்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவானான். தேவன் சாலமோனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். சாலமோன் கேட்டது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். அது மட்டுமல்ல, அவருக்கு செல்வ செழிப்பையும் நல்ல மதிப்பையும் அந்நாட்களிலே கட்டளையிட்டிருந்தார். இப்பொழுது நாம் 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். 10 முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே ரெகோபெயாமின் ஆட்சி காலத்திலே ராஜ்யம் எப்படி இருந்தது என்று பார்க்க போகிறோம். இப்பொழுது 2 நாளாகமத்தின் 2வது பிரிவுக்குள்ளே கடந்து வருகிறோம். இப்பொழுது சாலமோன் மரித்து விட்டார். அவருடைய மகனான ரெகோபெயாம் ஆட்சியிலே இருக்கிறார். ரெகோபெயாமின் முட்டாள்தனமான செயல் ராஜ்யத்தை பிளவுபடுத்தியது. 10 கோத்திரங்களை கொண்ட வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று பின்னர் அழைக்கப்பட்டது. பென்யமீன் யூதா என்ற 2 கோத்திரங்கள் மட்டுமே யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் யூதாவின் வம்சத்திலே தான் தாவீதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார். இந்த சரித்திர பகுதியிலே 5 காலகட்டங்களிலே எழுப்புதல் ஏற்பட்டதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் அதை கேட்டபொழுது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். இந்த ரெகோபெயாமை குறித்து இங்கே சொல்லப்படாத ஒரு காரியம் ராஜாக்களின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் மரணத்திற்கு முன்னதாகவே இவன் கலகம் செய்து வருகிறவனாய் இருந்தான். எனவே தனது ஜீவன் தப்ப எகிப்தை நோக்கி ஓடி போய்விட்டான். சாலமோனின் மரண காலம் வரைக்கும் அங்கே தங்கியிருந்தான். இப்பொழுது அவன் ராஜ்யத்திலே மற்றும் ஒரு கலத்தை உண்டு பண்ணும்படியாக திரும்ப வருகிறான். ரெகோபெயாம் கொஞ்சம் ஞானத்தோடு நிதானமாக சற்று அன்போடும் கரிசனையோடும் செயல்பட்டிருப்பான் என்றால் ராஜ்யம் பிளவுபடுவதை தடுத்திருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. இப்பொழுது ரெகோபெயாம் எகிப்திலிருந்து திரும்ப வந்திருக்கிறான். பாருங்கள், 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு யெரொபெயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறது போல இந்த கலகங்களுக்கெல்லாம் ஆரம்ப காரணம் மக்கள் மேலே விதிக்கப்பட்டிருந்த வரிகள். இப்பொழுதும் அநேக தேசங்கள் கீழ் நோக்கி செல்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தை இதுதான் முழங்காலுக்கு கொண்டு வந்தது. பிரான்ஸ் நாட்டிலேயும் அரசருக்கென்று அதிகமான வரிகள் மக்களிடத்திலே வாங்கப்பட்டதால் புரட்சி ஏற்பட்டது. அதிகமாக வரி விதிக்கப்படும் பொழுது பல தேசங்களிலே இவ்வாறு புரட்சி உண்டாயிருக்கிறது. வரி விதிப்பதினாலே பிரச்சனை என்பது இன்று உண்டானதல்ல, அது ரெகோபெயாம் காலத்திலேயே இருக்கிறது. சாலமோனுடைய காலத்திலே அநேக கட்டிடங்களை அவர் கட்டினார். அது விலை உயர்ந்த கட்டிடங்களாய் இருந்திருக்கிறது. அவர் தேவாலயத்தை கட்டியது மட்டுமல்ல, இன்னும் அநேக அரண்மனைகளையும் கட்டடங்களையும் கட்டினார். எனவே அவ்வாறு கட்டும் பொழுது நிச்சயமாக அவர் மக்களிடத்திலே தான் அதிகமாக வரி வசூலித்திருக்க வேண்டும். எனவேதான் யெரொபெயாம் அதற்கு எதிர்த்து கலகத்தை ஏற்படுத்துகிறான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு யெரொபெயாம் ரெகோபெயாம் இடத்துல வருகிறான். அவன் அங்கே சொல்லுகிறது என்ன? உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக ரெகோபெயாம், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்திலே வாருங்கள் என்றான். அந்த நேரத்திலே அந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் போய்விட்டார்கள். யெரொபெயாமும் ஜனங்களும் கேட்டது
ஒரு நியாயமான காரியம். எனவே அதை குறித்து தீவிரமாக விசாரிக்க செயல்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே ஞானமான காரியம் பழுவை குறைப்பது. நடந்தது என்ன? 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை பாருங்கள். இங்கே ரெகொபெயாம் சரியான முறையிலே தீர்ப்பு செய்யவில்லை. முதியவருடைய நல்ல ஆலோசனையை அவன் கேட்டிருந்திருக்க வேண்டும். அவர்கள் சாலமோனின் காலத்திலேயே ஆலோசனை சொல்கிறவர்களாக இருந்தார்கள். சாலமோனின் ஞானம் அவர்களுக்கும் ஓரளவு இருந்திருக்கும். அவர்களுக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் ரெகொபெயாமோ தன்னுடைய வயதில் உள்ள இளைஞர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். வாலிபர்கள் ரெகொபெயாமிடத்திலே, நாம் உல்லாசமாய் இருக்க வேண்டும் என்றால் வரிப்பணம் வந்து கொண்டு இருக்க வேண்டும். உம்முடைய நண்பர்களாகிய நாங்கள் எல்லாரும் பொதுப்பணி துறைகளிலே பணி செய்ய வேண்டும். எனவே வரியை குறைக்க வேண்டாம், அதிகமாக்கும் என்று கூறியிருப்பார்கள். ரெகொபெயாம் இவருடைய ஆலோசனை கேட்டான். வயதிலே முதிர்ந்தவர்கள் உண்மையாகவே சிந்தித்து பார்த்திருப்பார்கள். சாலமோன் அதிகமான வரி விதித்திருந்தார், உண்மைதான். அப்பொழுது அநேக கட்டிடங்கள் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. இப்பொழுது கட்டுமானங்கள் இல்லை. எனவே வரியை குறைக்கலாம் என்று எண்ணியிருப்பார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, எந்த அரசாங்கமாவது எந்த காலகட்டத்திலாவது வரியை குறைத்திருக்கிறதா? பல இடங்களிலே தேர்தலிலே நிற்கிறவர்கள் நாங்கள் வரியை குறைப்போம் என்று வாக்கு கொடுக்கலாம். ஆனாலும் அவர்கள் அதை செய்ய முடியாது. ரெகொபெயாமும் இதே காரியத்தை தான் செய்ய முற்பட்டான். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை பாருங்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். அந்த இளைஞர்கள் சொன்ன அதே ஆலோசனையையே வார்த்தைக்கு வார்த்தை பரிபூர்ணமாக ரெகொபெயாம் ஜனங்களிடத்திலே ஒப்புவிக்கிறான். வசனம் 15 பாருங்கள். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே எப்படி நடந்தது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9 முதல் 39 வரைக்கும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கு ஏது? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் என்று சொல்வது யூதா பென்யமீனை தவிர மற்ற 10 கோத்திரங்களை குறிக்கிறது. சில வேளைகளிலே இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அது தெற்கு ராஜ்யத்தையும் குறிக்கிறதா இருக்கும். ஏனென்றால் தேவன் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே ஜனக்கூட்டமாகத்தான் பார்க்கிறார். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை பாருங்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் இரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது ரெகொபெயாம் வரியை சேகரித்து வரும்படியாக ஒரு மனிதனை அனுப்புகிறான். ஆனால் ஜனங்களோ அவனை கல்லெறிந்து கொண்டு விட்டார்கள். உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கும் ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை ரெகொபெயாம் உணரவில்லை. எனவே இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக கலகம் செய்தார்கள். இந்நாள் வரைக்கும் என்ற வார்த்தை 2 நாளாகமும் எழுதப்பட்ட காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. இப்பொழுது ரெகொபெயாம் எருசலேமிற்கு வந்தபொழுது ராஜ்யம் குறைபட்டிருக்கிறதை உணர்கிறான். மேலும் மற்றுமொரு ஞானமற்ற செயலை செய்கிறான். பாருங்கள், 2 நாளாகமும் 11:1. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். முதலாவதாக தன்னுடைய மதியினத்தினாலேயே ராஜ்யத்தின் ஒரு பகுதியை ரெகொபெயாம் இழந்தான். இப்பொழுது மற்றுமொரு மதியினமான காரியத்தை செய்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான்.
இஸ்ரவேலிலே ஒரு உள்நாட்டு யுத்தம் ஆரம்பமாகிறது. 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரை பாருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய சமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். இங்கே நான் பார்க்கிறது போல தேவன் தலையிட்டு உள்நாட்டு போர் நடைபெறாதபடி காத்து கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது ஆரம்பம் மிக மகத்துவமானதாக இருந்தது. நோக்கமெல்லாம் ஆலய கட்டுமானத்திலே இருந்தது. 20 ஆண்டு காலம் உன்னதமான சாட்சியாய் திகழ்ந்தது தெரிய வருகிறது. ஆனால் பின்னான நாட்களிலே கர்த்தர் தடை செய்த 2 காரியங்களை துணிந்து செய்தான். ஒன்று, தனக்கென்று குதிரைகளை அதிகமாக சேர்த்து கொண்டான். இரண்டாவதாக அநேக மனைவிகளை தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த மனைவிகளே ஒரு காலத்திலே சேபா ராஜேஸ்வரிக்கு கர்த்தரை குறித்து சாட்சி பகர்ந்த சாலமோனை கர்த்தரை விட்டு தூரமாக்கி விட்டார்கள். பல வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேண்டாம் என்று உணர்த்துகிற காரியங்களின் விளைவுகளை புரிந்து கொள்ளாதபடினாலே அதை தெரிந்து கொண்டு நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நமக்கு தேவையில்லை என்று கர்த்தர் தடுக்கும் காரியங்களை தொடர்ந்து சென்று நாம் பின்பற்றாமல் அதை கர்த்தருடைய பாதத்திலேயே விட்டு விடுவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவே முடிவடையும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கென்று கொடுக்கப்படுவதற்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ரெகோபெயாமுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே ராஜ்யத்தை தமது கரத்திலே பெற்றிருந்தாலும் முதியோருடைய ஞானத்தை அசட்டை பண்ணி இளைஞருடைய ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்யம் பிளவுபடுவதற்கு காரணமாகிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் முதியோர்களுக்கு முதியோருடைய ஞானத்திற்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்க நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப சூழலிலே இருந்தாலும் சரி, பணி செய்யும் இடத்திலானாலும் சரி, முதியோர்களுக்கு இருக்கிற அனுபவம், அவர்கள் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அறிவு, ஞானம், வழிநடத்தல் இளைஞர்களுக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான வாலிப சகோதரனை சகோதரியே, உங்கள் குடும்பத்திலேயோ நீங்கள் தங்கி இருக்கும் இடத்திலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ கூட உங்களை விட முதியவர்கள் சொல்லும் காரியங்களுக்கு செவி சாய்த்து பாருங்கள். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அமைதியாக தாழ்மையாக விளக்கம் கேளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்கள் நன்மைக்காகவே பேசுகிறார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, சாலமோனுடைய ஆரம்பமான நாட்களைப் போல இறுதி நாட்கள் இல்லை என்பதை நாங்கள் நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை நேசிக்க துவங்கிய நாட்களிலே எப்படி உம்மை நேசித்தார்களோ தொடர்ந்து முடிவு பரியந்தம் உம்மையில் உள்ள அன்பிலே வலது இடதுபுறம் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே வழிவிலகி போகும் எந்த ஒரு உறவுகளுக்குள்ளும் அவர்கள் உம்மை விட்டு தூரம் போய் விடாதபடி நீரே காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு தூரம் போகப்படும் எந்த பழக்க வழக்கங்களுக்கும் நீரே அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்களும் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய ஞானத்தை நாங்களும் பெற்று செயல்பட எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? இஸ்ரவேல் தேசம் உலகத்திற்கு கர்த்தரை அறிவிப்பதிலே வெற்றி கண்டிருக்கிறது. இயேசுவின் தியாக மரணத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வார்கள். ரெகோபெயாம் காலம் தொட்டு வரி விதிப்பதில் பிரச்சனை இருந்து வருகிறது. இஸ்ரவேல் என்று சொல்லுவது யூதா பென்யமீனை தவிர உள்ள மற்ற 10 கோத்திரங்களை குறிக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 நாளாகமம் 32:7.